ரஜினிகாந்த் அவர்கள் தனது அரசியல் நிலைப்பாட்டை பற்றி இன்னும் உறுதியாக தெரிவிக்காததால் தமிழகத்தில் உள்ள பெருவாரியான மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நீண்ட கால திராவிட கட்சிகளின் ஊழல் ஆட்சியில் இருக்கும் தமிழகத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ரஜினிகாந்த் ஒரு விடிவெள்ளியாக தமிழக மக்களின் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சும் என்று கருதிய மக்கள் அவர் இப்போது வரை தனது அரசியல் கட்சியை அறிவிக்காததால் அவர்கள் சார்பில் கோரிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரை தமிழகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு தமிழக தாய்மார்கள் தலைவர் ரஜினிக்கு மாபெரும் வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். தமிழக மகளிர் அணியினர் ரஜினியை வரவேற்று அவருக்கு தங்களது கோரிக்கைகளை வீடியோக்களாக அனுப்பி வருகிறார்கள். இதனால் இதற்கு முன்பு ரஜினி ரசிகர்கள் போஸ்ட்கார்டில் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்று விண்ணப்பித்து வந்த நிலையில் இப்போது வீடியோக்கள் அவரது வீட்டை நோக்கி முற்றுகையிட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக மக்கள் மத்தியில் எழுச்சி அலை ஏற்படட்டும், அப்போது நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று தலைவர் ரஜினி சொல்லி வந்த நிலையில் அவர் எதிர்பார்த்த அந்த எழுச்சி ஏற்பட்டுள்ளதை வெளிப்படுத்துவதாக தமிழக மக்களின் இந்த கடிதங்களும் வீடியோக்களும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக ரஜினி மக்கள் மன்றத்தினர் இது குறித்து செயல்படாமல் பொதுமக்களே தங்கள் சார்பில் ரஜினி அவர்களுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அவரை அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆங்காங்கே போஸ்டர் ஒட்டி வருகிறார்கள். நாங்கள் வாக்களித்தால் ரஜினிக்கு தான் என்று சோஷியல் மீடியாவிலும் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு தலைவர் அவர்கள் எதிர்பார்த்த எழுச்சி தமிழக மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிட்டது. அந்த அளவுக்கு தாய்மார்கள், வயதானவர்கள், மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள் என பெருவாரியானவர்கள் தலைவர் ரஜினியை அரசியலுக்கு வருமாறு கோரிக்கைகளை அனுப்பி வருகிறார்கள். இது போயஸ் கார்டன் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி பொதுமக்கள் மட்டுமின்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் அபிமானிகளும் தொடர்ந்து அவருக்கு அழைப்பு விடுத்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தலைவர் ரஜினி அரசியலுக்கு வந்துவிடக் கூடாது என்று பலரும் வேண்டிக் கொண்டிருக்க, மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான கமல்ஹாசன் அவர்களும் தலைவர் அவர்களை சீக்கிரம் அரசியலுக்கு வருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தலைவர் ரஜினி அவர்களும் கமல்ஹாசனும் நீண்ட கால நண்பர்கள். இப்போது வரை அவர்கள் நட்பு எப்போதும் போல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றால் நாங்கள் இருவரும் எதிர்காலத்தில் கூட்டணி வைப்போம் என்று ரஜினி கமல் இருவரும் சொன்னார்கள். ஆனால் அதற்கான சாத்தியம் இப்போது வரை ஏற்பட்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் தற்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்று சில ஊடகங்கள் திட்டமிட்டு வதந்தி பரப்பும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் அவர்கள் அளித்த ஒரு பதிலில் இந்த நிலையில் தற்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்று சில ஊடகங்கள் திட்டமிட்டு வதந்தி பரப்பும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் அவர்கள் அளித்த ஒரு பதிலில், ரஜினி அவர்களுக்கு உடலில் பிரச்சனை இருப்பது எனக்கு தெரியும். நாங்கள் அடிக்கடி போன் செய்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவரது அரசியல் நிலைப்பாடு என்னவென்று எனக்கு தெரியவில்லை. என்றாலும் ரஜினி ஒரு விஷயத்தை 1க்கு 100 முறை யோசித்துதான் முடிவெடுப்பார். ஒரு விஷயத்தில் இறங்கினால் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று நினைப்பார். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அவரது மனநிலை அப்படிதான் இருக்கும். அதனால்தான் அரசியலிலும் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் என்று ஒரு மாற்று அரசியலை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். எனது நண்பர் என்கிற முறையில் அவரை சீக்கிரமே கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். காரணம், சினிமாவில் ரஜினி இருந்ததினால்தான் எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி நிலவியது. ரஜினியை விட வெற்றி படம் கொடுத்துவிட வேண்டும் என்று நானும் அவரும் போட்டி போட்டு நடித்தோம். அதனால்தான் எங்களால் இவ்வளவு தூரம் பயணிக்க முடிந்தது. அதனால் ரஜினி கண்டிப்பாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் வரவேற்கிறேன். அவருடன் எனக்கு எப்போதுமே ஆரோக்கியமான போட்டி உண்டு என்று கூறிய கமல்ஹாசன் அவர்களை சமீபத்தில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல தலைவர் ரஜினி அவர்கள் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது அவர்கள் இருவரும் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்ததாக மக்கள் நீதி மய்யம் கட்சி வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அதோடு ரஜினி கட்சி அறிவிக்க தாமதம் செய்து வருவது குறித்தும் வெளியாகி வரும் செய்திகள் குறித்தும் கமல்ஹாசன் கேட்டதாகவும் ரஜினிகாந்த் தனது நிலைப்பாடு குறித்து விளக்கமாக சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் கண்டிப்பாக தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவது போல்தான் அவரிடம் பேசியிருக்கிறார். அரசியலிலிருந்து பின்வாங்குவேன், கட்சி தொடங்க மாட்டேன் என்று அவர் எதுவும் சொல்லவில்லை. விரைவில் கட்சி அறிவிப்பேன் என்று மட்டும் அவரிடம் கூறியிருக்கிறாராம். அதனால் தலைவரை பற்றி வெளியாகும் வதந்திகளை ரஜினி ரசிகர்கள் நம்ப வேண்டாம். அவர் கண்டிப்பாக தான் எதிர்பார்க்கும் நேரம் வரும்போது கட்சியை தொடங்கி அரசியல் களத்தில் இறங்குவார் என்று உறுதியாக நம்புவோம். இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.